Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் நம்ம நவம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பரோட எக்ஸாம் வந்து முடியுது. இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா NTPC கிராஜுவேட்டோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நவம்பர்ல நம்ம Group D கான எக்ஸாம் வந்து கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2024ல 2025ல என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த கேலண்டர்ல 2026 குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேலண்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்திருக்க நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதனால நவம்பர்ல கன்ஃபார்மா நம்ம குரூப் டியோட எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னதான் கோர்ட் கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு 1 மந்த்ல நமக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும். அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து 10th பிளஸ் ஐடிஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குவாலிஃபிகேஷன் அப்படியே சேஞ்ச் ஆனாலும் இந்த டைம் வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இந்த டைம் வந்து 10th அப்படின்னு தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல அப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண மாட்டாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ குவாலிஃபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த குரூப் டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிஇடி இருக்கும். அதுக்கப்புறம் பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டோம்னா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஸோ இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக நமக்கு வந்து 90 days வந்து கையில் டைம் இருக்கு. நம்ம குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நியர்லி ஒரு 5 பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் 2 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளையில இருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா 90 daysல இந்த குரூப் டிக்கு ரெடி ஆகிற மாதிரி இந்த பேட்சஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ். இந்த லைவ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 90 days பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் டிக்கு தேவையான லைவ் கிளாஸஸ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 90 daysல நாம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் பிளஸ் நாம டெய்லி கொடுக்கக்கூடிய லைவ் கிளாஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நம்ம லைவ் கிளாஸ்ல என்னென்ன கொஸ்டின் கொடுக்குறோமோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க குரூப் டியில், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20. இப்போ சிசிஏ கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் டைம்லாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மார்க் வரைக்கும் போன தடவை எடுத்தவங்க எல்லாருமே கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்ல இருக்காங்க. இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 மார்க் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கட் ஆஃப் வந்து ஒரு 40லேருந்து 50 கொஸ்டின் வித் 100% அக்யூரசியில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து ஈஸியாக நீங்கள் போஸ்டிங் போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமில் ஒரு 40 மார்க் இல்லைனா 50 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிஇடி இருக்காது. உங்களுக்கு வந்து பிஇடி இருக்காது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்டை நம்ம சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இப்போ நம்ம லைவ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ இந்த கிளாஸஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த 90 days லைவ்ல நாம கொடுக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல 25, ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25 இதை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க 80 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இங்கே ஜெனரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் இருக்கு. இதுல 20க்கு 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிக்கும்போது ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் இதுல கவர் ஆகிரும். அது போக 8 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, அதுல கம்ப்யூட்டர் அதுல இருந்து தான் கேட்பாங்க. அப்போ நீங்க இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிடணும். நவம்பர்ல எக்ஸாம் வருதுன்னா நவம்பருக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாசத்தை நீங்க கரெக்டா தரவா படிச்சிடணும். அது போக இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஓகே, ஸோ இதையும் தரவா படிச்சிடணும்.
வரணும். இப்போ சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அந்த 40 to 50 மார்க் எடுக்கிறதுக்கு மேக்ஸில் ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 30மே அட்டன் பண்ணலாம். இல்லை பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு வராது மேம் அப்படின்னாலும் இந்த 30ல் ஒரு 25 அட்டன் பண்ணிட்டா கூட 45 கொஸ்டின் இதிலே கவர் ஆகிரும். சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் தொடவே இல்லைனா கூட சிசிஏ கேண்டிடேட் ஈஸியாக 40 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 70க்கு மேலே, அதாவது கட் ஆஃப் வந்து 65 to 70 இந்த ரேஞ்சில் இருக்கும். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலே அது வந்து என்னது ஒரு சேஃபான ஸ்கோர். இதே சிசிஏ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப சூப்பர். நீங்கள் ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா போன தடவைலாம் 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் போட்டவங்கலாம் ஈஸியாக உள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து சிசிஏ கேண்டிடேட்டுக்கு இந்த குரூப் டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற எல்லாருக்கும் தான். ஏன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து மாறுமா மாறாதாங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த டைம் குவாலிஃபிகேஷன் மாறாது. ஏன்னா இந்த டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஆன்லைனில் அப்ளையும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மாற்றுறது பெரிய ப்ராசஸ். அதனால் இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நாமளும் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கோம் படிங்க படிங்கன்னு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ஒரு 5 பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்ச்சில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க 90 டேஸை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேம். இந்த 90 டேஸில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். நான் சிசிஏ கேண்டிடேட்டு, நான் பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பிஇடி இருக்காது. ஓகே, நான் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கிறேன், நான் இனிதான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிசிஏ கேண்டிடேட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸு ப்ளஸ் அது போக நம்ம ரெக்கார்டர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய முக்கியமானது மட்டும் படித்தா போதும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்டு ஓப்பனில் வருவீங்க இல்லையா, எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்லாமல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 90 டேஸ்க்கான பிளானை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் கிளாஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 85க்கு மேலேயே ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸில் கண்டிப்பாக 25 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரீசனிங்கில் 30 கொஸ்டினும் ஈஸி. ஸோ ரெக்கார்டர் கிளாஸஸில் நம்ம கொடுத்துருக்க பிளானை ஃபாலோ பண்ணிட்டு அது போக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொடுத்துருப்போம். இதையும் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி லைவ் கிளாஸ் காலையில் 10:30 11 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸை நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அட்டன் பண்ண முடியல, ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த கோர்ஸ்லேயே ரெக்கார்ட் ஆகி இருக்கும். நீங்கள் எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கடைசி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே நான் சொல்லிட்டேன். செலெக்ஷன் ப்ராசஸும் நான் சொல்லிட்டேன். இதுல ரொம்ப முக்கியமானது 90%. ஓகே, சிபிடி 1 ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஓகேவா? ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அவங்க கட் ஆஃப் வந்து 65 வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 75 மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிரலாம். இது யாருக்குன்னா ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட், சிசிஏ கேண்டிடேட் கிடையாது. ஸோ ரிசர்வேஷன் எதுவுமே இல்லாம, ரிசர்வேஷன் இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வருவாங்க இல்லையா. ஸோ இந்த 100க்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 65 வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 75 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா பிஇடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவி அண்ட் மெடிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். இப்போ கட் ஆஃப் வந்து 65 தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட் ஆஃப் வந்து 65. இதுக்கு அடுத்து என்ன கூப்பிட்டுருக்காங்க, பிஇடிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த பிஇடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க. இதில் வந்து ரன்னிங் இருக்கும், ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி இருக்கும், ரன்னிங்கும் இருக்கும். அது மாதிரி ஒரு வெயிட்டை ஒரு பேக்கை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணவே வேண்டாம். காலையில் பிஇடி அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நைட்டுக்குள்ளே நம்ம மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், நீங்கள் பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பிஇடியில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு போக முடியும். பிஇடியில் மார்க்லாம் கிடையாது. ஓகே, அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ரன்னிங் எல்லாமே முடிக்கணும். அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ நேரத்துக்குள்ள, பாய்ஸுக்கு எவ்வளோ டைமு, கேர்ள்ஸுக்கு எவ்வளோ டைமுங்கிற எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல். இந்த பிஇடி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் இந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பிஇடி வந்து சரியாக பண்ணாத ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே ரன்னிங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ பிஇடியில் சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்போ அது எல்லாம் போனதுக்கு அப்புறமா வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இந்த 65 வந்து ஒரு கட் ஆஃபாக அகைன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பிஇடி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நார்மலைஸ்டு கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கட் ஆஃப் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 70க்குள்ளே இருக்கும். ஓகே, ஒரு 5 மார்க் தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து.
வந்து பிஇடி வர்றதுக்கு முன்னாடி 65 வைக்கிறாங்க அப்படின்னா பிஇடி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சு 70ன்னு இது பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் 65 மட்டும் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணி பிஇடிக்கு போவாங்க இல்லையா, ஸோ அவங்க பிஇடியில் குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு 5 மார்க் வித்தியாசம் இல்லை ஒரு 2 மார்க்கு 3 மார்க்குன்னு அந்த வித்தியாசத்தில் என்ன ஆகும், அவங்களால இது டிவி அண்ட் மெடிக்கலுக்கு போக முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டாங்க, கடைசி 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்குன்னு இந்த வித்தியாசத்தில் வந்து ஜாபை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதிடுவோம், அந்த கட் ஆஃபும் கிளியர் பண்ணிடுவோம், பிஇடியில் குவாலிஃபையும் ஆகிடுவோம். பிஇடியில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் இது பண்ணும்போது ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம், ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால ஒரு 70க்கு மேலே எப்போவுமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த சிபிடிலையும் ஸ்கோர் பண்ணி இந்த பிஇடியும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இதே சிசிஏ கேண்டிடேட் போன தடவை உள்ள மார்க் பார்த்தீங்கன்னா 15, 20 இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நார்மலைசேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே போனாங்க சிசிஏ கேண்டிடேட். ஸோ ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா போன டைம் இருந்த சிசிஏ கேண்டிடேட்டை விட இந்த டைம் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. போன டைம் வந்து நம்ம அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போஸ்டிங் கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி படித்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாகவே இவங்களும் படிக்கிறாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா போன டைம் ஜஸ்ட் அட்டன் பண்ணால் போதுங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. இந்த டைம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும்னு எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அதனால் இந்த டைம் வந்து நல்லா எஃபோர்ட் போடுங்க. சிசிஏ கேண்டிடேட்டும் சரி, ஓப்பனில் வர ஸ்டூடெண்ட்டும் எஃபோர்ட் போடுங்க. சிசிஏ கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் வந்து 40 to 50 தான். ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்காண்டி இதுவரை படிச்சுட்டு அப்புறம் படிக்கக்கூடாதா மேம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 40 to 50 ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுங்கள் சிசிஏ கேண்டிடேட்டு. மற்றவங்க வந்து ஒரு 70+ எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா இதில் யாருக்கு வந்து பிஇடி கிடையாதுன்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கும் பிடபிள்யூபிடிக்கும் பார்த்தீங்கன்னா பிஇடி கிடையாது. ஓகே, ஸோ நான் இதுவும் சொல்லிட்டேன். குட் ஸ்கோருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஇடி இல்லாமல், அதாவது ஓப்பனில் வர ஸ்டூடெண்ட்டு 70க்கு மேலே அட்டன் பண்ணணும். சிசிஏ கேண்டிடேட்டு 40லேருந்து 50க்குள்ளே அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போதைக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 90 days பிளானையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல மேம், இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்லலாம் எனக்கு ஜாயின் பண்ண டைம் இல்லை, ஸோ நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் எல்லா இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இப்போ நாம பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான நியூ பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1க்கான பேட்ச், கிரேட் 3க்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் நியூ பேட்சில் என்னெல்லாம் கவர் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்கும் நம்ம ஆப்பில். ஸோ நீங்கள் ஜாயின் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வேண்டாம் மேடம், எனக்கு இந்த ஒரு சான்ஸ் தான், 1 year மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையிலிருந்து நாம் குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு சிலபஸ், மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபர் வந்து மந்தோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இப்போ ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டோட பேட்ச், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர் வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 4/8/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2500 பே பண்ண வேண்டாம். 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சயின்ஸில் தான் வீக்காக இருக்கேன் மேம், குரூப் டி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே படிச்சிட்டேன், மேக்ஸ் ரீசனிங்லாம் எனக்கு சூப்பராக வரும், எனக்கு சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் வேணும். ஏன்னா சில பேங்கிங் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் குரூப் டி எக்ஸாம் அப்ளை
பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு மேக்ஸ் ரீசனிங்லாம் ஒரு இதே கிடையாது, எனக்கு சயின்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் வாங்கணும், இதுக்கான A to Z கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 999, ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், இப்போ NTPC படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய குரூப் டிக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், 20 மார்க் ஜென்ரல் அவேர்னஸில் 12 கொஸ்டின் நான் அட்டன் பண்ணணும், கரண்ட் அஃபேர்லேருந்து வர 12 கொஸ்டின்ஸ்லையும் நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399. ஜனவரி 2024 இனி அப்கமிங் டேஸில் வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். அடுத்து இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999. ஸோ ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. ஓகே, அதே மாதிரி SSC MTSக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் MTSக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399. ஓகே, ஆல்ரெடி 1ஆம் தேதியே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஸோ 1ஆம் தேதி ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து உங்களுக்கு எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் ஆன ஆஃபரை அகைன் 2 days வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், நியூ பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுனால. 4/8/2025 நாளையோட இந்த ஆஃபர் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த பேட்சஸ் தான். ஓகே, இன்னைக்கு குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்சில் என்னெல்லாம் கவர் பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா MTSோட ஃபைனல் பேட்ச் 40 டேஸில் MTSல இங்கிலீஷ்லையும் GKலையும் என்னென்ன படிக்க போகிறோம், அதுதான் இந்த 40 டேஸ்க்கான பேட்ச். அடுத்து IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச், இது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த நியூ பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஐ வாண்ட் CA மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. 1 year வேலிடிட்டி அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூ பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. வீக்லி என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதில் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.